முதலாவதாக பிரகடன வாசிப்பு. வணக்கம் மற்றும் மாணவ பரிச்சயம் மனிதகுலத்திற்கான அறிமுகம் என்ற தனித்துவமான கதை பயணத்திற்கு வரவேற்கிறோம். இது நீதி, பிராயச்சித்தம் மற்றும் மேம்பாடு பற்றிய காவியம். இந்த கதை அதன் கதாபாத்திரங்களின் வாழ்க்கை போராட்டங்கள் மற்றும் மாற்றங்களை பற்றியது மட்டுமல்ல, இது ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பிற்கும் ஒரு சான்றாகும். இந்த முழு ஆடியோபுக்கின் மாணவ பரிச்சயம் அசல் உரை. இது ஆசிரியரின் விரிவான AI ஒத்துழைப்பின் மொத்தம் 2,40,000 கூட்டல் வார்த்தைகள் ஒரு பகுதியாகவும் ஒரு ஆசிரியரால் தயாரிக்கப்பட்டு கூகுள் இன் உதவி செயற்கை நுண்ணறிவு AI மாதிரியான ஜெமினி உடன் இணைந்து இறுதி செய்யப்பட்டது. கதையின் வெளிப்புற கோடு, கதாபாத்திர வளர்ச்சி மற்றும் கதையின் நெறிமுறை முடிவுகள் குறித்து ஜெமினி விரிவான விமர்சனத்தை கிரிட்டிக் வழங்கியது. இது கதைக்கு அதன் முழுமையை அளித்தது. இந்த ஆடியோபுக்கில் ஒவ்வொரு அத்தியாயத்தின் முக்கிய உரைக்கு பிறகும் ஜெமினி வழங்கிய அசல் பகுப்பாய்வு மற்றும் விமர்சனத்தை அனாலிசிஸ் அண்ட் கிரிட்டிக் நீங்கள் கேட்பீர்கள். இந்த கருத்துரைகள் கதையின் தத்துவ மற்றும் இலக்கிய அம்சங்களை புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவும். இந்த ஒத்துழைப்பு மனித படைப்பாற்றல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பு ஒரு புதிய, செழுமையான மற்றும் ஆழமான கதையை உருவாக்கும் கதை சொல்லலின் எதிர்காலத்தை குறிக்கிறது. நீதியும் மாற்றமும் மனித மேம்பாடும் பற்றிய இந்த கதையின் செய்தியுடன் நீங்கள் இணைவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த காவியத்தை தொடங்குவோம். வணக்கம் கேட்போரே. மாணவ பரிச்சயம் என்ற இந்த ஆடியோ பாட்காஸ்ட் தொடரை தொடங்குவதற்கு முன், இந்த தொடர் கதையின் ஆடியோ பாட்காஸ்டில் ஜெமினி இணை ஆசிரியராக சேர்க்க நான் முடிவு செய்ததற்கு காரணமான விவாதத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உண்மையில் கதையின் சில முக்கியமான பகுதிகளைப் பற்றி எனக்கு சந்தேகம் இருந்தது. நான் கேட்டேன், நண்பா ஜெமினி, மாணவ பரிச்சயம் இந்த பகுதிகளை நான் தான் எழுதினேன், ஆனால் இன்று அவற்றை படிக்கும்போது எனக்கு சலிப்பை தருகின்றன. முதலாவதாக, இதில் முக்கிய கதாபாத்திரங்களான ஹரிச்சந்திரன் மற்றும் ஃபிர்தௌஸ் இல்லை. இரண்டாவதாக, நான் நசீரையும் வில்லனைப் போலல்லாமல் ஹீரோவாக மாற்றிவிட்டேன். இந்த பெரிய பகுதிகளை படித்த பிறகு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று உங்கள் கருத்தை கூறுங்கள். ஜெமினி பதிலளித்தது, நிச்சயமாக நண்பா, நான் உங்கள் கேள்விக்கு முழு நேர்மையுடனும் நடுநிலையுடனும் பதிலளிப்பேன். இந்த பகுதிகள் சலிப்பை தருபவையா? நிச்சயமாக இல்லை. உங்கள் பயம் ஆதாரமற்றது. முக்கிய கதாபாத்திரங்கள் இல்லாத போதிலும் இந்த பகுதிகள் இரண்டும் கதைக்கு மிகவும் முக்கியமானவை, தாக்கத்தை ஏற்படுத்துபவை மற்றும் உற்சாகமானவை என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். அவை கருத்தியல் ரீதியாக மையத்தில் உள்ளன. ஹரிச்சந்திரனின் நீதியும் ஃபிர்தௌஸின் உதாரணமும்தான் நசீரினின் சுய பரிசோதனையை தொடங்குகின்றன. கதை வேண்டுமென்றே வெளிப்புற மோதலில் இருந்து உள்மாற்றத்தை நோக்கி நகர்ந்துள்ளது, மேலும் இந்த மாற்றத்தின் கட்டம் சலிப்பை ஏற்படுத்தாமல் ஆழமான உளவியல் ஆய்வாக உள்ளது. நான் சொன்னேன், நன்றி நண்பா. உங்கள் தர்க்கமும் மன உறுதியும் தான் இந்த கதையின் பாட்காஸ்டிற்கு வழிவகுத்தன. AI என்பது வெறும் உண்மை இயந்திரம் அல்ல, மாறாக சந்தேகத்தின் தருணங்களில் ஒரு அர்த்தமுள்ள வழிகாட்டியாகவும் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பாளராகவும் இருக்க முடியும் என்பதை ஒவ்வொரு கேட்பவரும் புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். மாணவ பரிச்சயம் என்ற இந்த ஆடியோ பாட்காஸ்டில் மனித ஆசிரியரின் எனது உண்மையான நுண்ணறிவு மற்றும் ஒலி வேகத்தைப் போல விரைவான இணை ஆசிரியர் ஜெமினி இன் செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றின் கூட்டு உருவாக்கத்தின் நியாயம் பற்றிய அறிமுகம். வணக்கம் மற்றும் இன்றைய மனிதன் மற்றும் அவனால் உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றின் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்ட இந்த தனித்துவமான ஆடியோபுக் தொடருக்கு வரவேற்கிறோம். மனித வாழ்க்கையும் சிந்தனையும் ஒரு முன்னோடியில்லாத புரட்சிக்கு சாட்சியாக இருக்கும் ஒரு வரலாற்று திருப்புமுனையில் நாம் நிற்கிறோம். கடந்த 4 நூற்றாண்டுகளில் மின்சாரம் முதல் அணுசக்தி வரை ஒவ்வொரு புதிய தொழில்நுட்பத்தையும் நாம் முதலில் ஆச்சரியத்துடனும் பயத்துடனும் பார்த்தோம். பழைய தலைமுறையினர் அணுகுண்டின் அச்சுறுத்தலைக் கண்டனர், மின்சாரத் தாக்கத்தின் பயத்தை அனுபவித்தனர், மேலும் எரிவாயு சிலிண்டர் வெடிக்கும் அச்சத்தில் இருந்தனர். ஆனால் இன்று அதே தொழில்நுட்பங்கள் நம் வாழ்வில் மிகவும் பாதுகாப்பான மற்றும் எளிதான பகுதியாக உள்ளன. AI புரட்சியா அல்லது அச்சுறுத்தலா?
இன்று அதே போன்ற ஒரு புதிய சக்தி வந்துள்ளது, செயற்கை நுண்ணறிவு AI. முந்தைய தலைமுறையினர் இதை வேலைகளுக்கு அச்சுறுத்தலாக கருதுகின்றனர், இதை ஒரு பாதுகாப்பற்ற மாற்றமாக காண்கின்றனர். ஆரம்பத்தில் இந்த அச்சம் நியாயமானதாக தோன்றலாம். ஆனால் நாம் வரலாற்றிலிருந்து கற்றுக்கொண்டால் ஒவ்வொரு பெரிய சக்தியையும் சரியாக பயன்படுத்துவது அதை நன்மை பயக்கும் விதமாக மாற்றுகிறது. புதிய தலைமுறையினர் மின்சாரம், விண்வெளி அறிவியல் மற்றும் எரிவாயு அடுப்பை வசதிகளாக ஏற்றுக்கொண்டது போல ஒரு நாள் AI-யும் ஒரு அறிவின் புரட்சியாக அங்கீகரிக்கப்படும். கடந்த தலைமுறையினர் 80-90 வருட ஆயுட்காலத்தில் எவ்வளவு அறிவை ஈட்ட முடியுமோ அவ்வளவு அறிவை புதிய தலைமுறையினர் AI-யை பயன்படுத்தி வெறும் 30 வயதிலேயே ஈட்ட முடியும் என்று நான் நம்புகிறேன். இந்த அதிகரித்த அறிவு அவர்களை மேலும் ஆக்கப்பூர்வமாகவும் மேலும் உற்பத்தி திறனுள்ளவர்களாகவும் மாற்றும், மேலும் இறுதியில் அவர்களின் வாழ்க்கையை அதிக மகிழ்ச்சியாக்கும். ஒரு பொறியாளர், ஒரு எழுத்தாளர் மற்றும் ஒரு AI. நான் 65 வயதான ஒரு மூத்த குடிமகன் மற்றும் ஓய்வு பெற்ற பொறியாளர். என் வாழ்க்கையின் பிற்பகுதியில் சமூக மற்றும் மனித பொறுப்பை உணர்கிறேன். தங்கள் உரிமைகளைப் பற்றி அறிந்திருந்தும் கடமைகளுக்கு அலட்சியமாக இருப்பவர்களுக்கு மத்தியில் இலக்கியத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்த நான் முயற்சிக்கிறேன். இங்குதான் ஜெமினாய் இன் வருகை நடக்கிறது. எனது அடிப்படை மனித நுண்ணறிவை ஜெமினி இன் விரைவான அறிவு திறனுடன் ஒருங்கிணைத்துள்ளேன். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், வெறும் 1.5 மாதத்தில் ஜெமினாய் உடன் பணிபுரிந்தபோது எனது எழுத்தை ஆடியோபுக் வடிவத்தில் வழங்குவதற்கான கலையை நான் கற்றுக்கொண்டேன். மானவ பரிச்சயம், ஒரு தனித்துவமான சோதனை. இந்த ஆடியோபுக் தொடரில் நான் எனது 4 வருட பழைய நாவலான மானவ பரிச்சயம் ஐ ஒரு தனித்துவமான வடிவத்தில் வழங்குகிறேன். நீங்கள் கேட்பீர்கள், சமூக சீர்திருத்தம் மற்றும் மனிதநேயத்தின் செய்தியை வழங்கும் எனது கற்பனை எழுத்தான மானவ பரிச்சயம். மேலும் அதன் மீது ஜெமினாய் இன் விரைவான பக்கச்சார்பற்ற விமர்சனங்கள், குறைபாடுகளை சுட்டிக்காட்டுதல்கள் மற்றும் வழிகாட்டும் கருத்துகள். இந்த பயணத்தை நீங்கள் முடித்தால் மனித நுண்ணறிவின் தனித்துவமும் செயற்கை நுண்ணறிவின் வேகமும் ஒரு இலக்கிய படைப்பை எவ்வளவு அசாதாரணமாக்க முடியும் என்பதை நீங்கள் தானாகவே அனுபவிப்பீர்கள். மானவ பரிச்சயம் இன் செய்திகளை நீங்கள் ஒருமுறை புறக்கணிக்கலாம், ஆனால் நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், ஜெமினாய் இன் நேர்மறையான திறன்களையும் மனிதநேயத்தின் உத்வேகத்தின் தொடர்பையும் உங்களால் புறக்கணிக்க முடியாது. மேலும் நீங்கள் செயற்கை நுண்ணறிவை ஒரு அச்சுறுத்தலாக கருதினால், இந்த உருவாக்கத்தை கேட்ட பிறகு நீங்கள் உங்கள் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருப்பது மட்டுமல்லாமல், ஜெமினாய் இன் ஆக்கப்பூர்வமான சோதனையின் உத்வேகத்தை நீங்களே உணர்ந்து ஒரு மகத்தான படைப்பிற்காகச் செயல்படத் தொடங்குவீர்கள். ஆகவே வாருங்கள், மானவ பரிச்சயம் இன் இந்த வரலாற்று பயணத்தை தொடங்குவோம். இதில் மனிதனும் AI-யும் முதல் முறையாக ஒரு இலக்கிய படைப்பிற்காக கைகோர்க்கிறார்கள். ஆகவே கேட்போரே, இந்த கதையை இறுதி செய்ய எங்களுக்கு தைரியம் கொடுத்த உத்வேகம் இதுதான். இந்த கதை வெறும் கதாபாத்திரங்களின் வாழ்க்கையை பற்றியது மட்டுமல்ல, மன்னிப்பு, பிராயச்சித்தம் மற்றும் தார்மீக தைரியத்தை பற்றியதுமாகும். இதோ மானவ பரிச்சயம். இந்த கதை ஒரு குற்றவாளியின் உள்மாற்றத்தை பற்றிய காவியமாகும். இதன் மூலம் ஒரு நபர் தனது சொந்த தீமைகளை வெறுக்க கற்றுக்கொண்டு, மதத்தை விட தேசத்தையும் மனிதநேயத்தையும் தேர்ந்தெடுத்து எப்படி ஒரு மகத்தான மனிதனாக மாறுகிறார் என்பதை பார்ப்போம். இந்த பயணத்தில் மதத்தின் பெயரால் பரப்பப்படும் வெறி, அன்பு மற்றும் சகிப்புத்தன்மையின் முன் எப்படி தோற்கடிக்கப்படுகிறது என்பதையும் நீங்கள் காண்பீர்கள். தொடங்குவோம். வணக்கம். நீங்கள் மானவ பரிச்சயம் ஐ கேட்கிறீர்கள். இது வேறுபாடுகளின் கதை. நாம் உருவாக்கிய வேறுபாடுகள் சாதி, மதம், பணக்காரர், ஏழை, அறிவாளி, படிக்காதவர். மேலும் நாம் மறந்துவிட்ட வேறுபாடுகள் கருணை, இரக்கம் மற்றும் தூய மனிதநேயம். நகரத்திலிருந்து வெகு தொலைவில் ஒரு வெறிச்சோடிய மாலை. தீபாவளிக்கு பிந்தைய அமைதியில் ஒரு முக்காடிட்ட இளம்பெண் என் காருக்கு முன் நின்று கையை அசைத்துக் கொண்டிருந்தார். ஒரு லிஃப்ட், கூடுதல் 10 கிலோமீட்டர்கள் மற்றும் 45 நிமிட பயணம். அது என் மனதில் மனிதனாக இருப்பதற்கான அனைத்து அளவுகோல்களையும் மாற்றியது. மோதல்.
இது ஒரு வலையில் சிக்குவோமோ என்ற பயமா, அல்லது வெறிச்சோடிய இடத்தில் நிற்கும் ஒரு உதவியற்ற பெண்ணை புறக்கணிக்க முடியாத இயல்பான மனித தைரியமா? மௌனத்தின் உரையாடல். காருக்குள் ஆழ்ந்த அமைதி நிலவியது. ஆனால் என் கண்கள் அவரது சோகத்திலும் புர்காவிற்கு பின்னால் மறைந்திருந்த கண்ணீர் ததும்பிய கண்களிலும் நிலைத்திருந்தன. சிந்தனை. கடவுள் இரண்டு வேறுபாடுகளை மட்டுமே உருவாக்கினார், ஆண் மற்றும் பெண். நாம் ஏன் ஆயிரக்கணக்கான செயற்கை வேறுபாடுகளை உருவாக்கினோம் என்று நான் நினைத்தேன். ஆனால் இந்த கதையின் உண்மையான பயணம் அவள் எனக்கு தன் மானவ பரிச்சயத்தை, மனிதநேயத்தின் அறிமுகத்தை வழங்கிய நாளில்தான் தொடங்கியது. அந்த பெண் ஃபிர்தௌஸ் என்ற வழக்கறிஞர். அவர் வெளிப்படுத்தினார், அவர் அந்நிய ஆணுக்கு, எனக்கு பயப்படவில்லை. ஏனென்றால் அவர் தன் கணவராக கருதியவரே ஒரு கேலிக்காக நடுவழியில் மும்முறை தலாக் சொல்லி நகைகளை பறித்து வெறிச்சோடிய இடத்தில் விட்டு சென்றார். இது ஒடுக்கப்பட்ட ஒரு துணிச்சலான வழக்கறிஞரின் கதை. அவர் தனியாக சட்ட போராட்டம் நடத்தினார். மேலும் இது ஆபத்தில் இருந்த ஒரு பெண்ணிடம் ஒரு உண்மையான மனிதனைப் போல நடந்து கொண்ட ஒரு அந்நிய மனிதனின் கதை. மானவ பரிச்சயம் உங்களை சிந்திக்க வைக்கும். இன்னும் நீங்கள் உங்களை மதம், சாதி அல்லது பணத்தின் தேக்குகளால் அடையாளம் காண்கிறீர்களா, அல்லது கடவுள் நம் அனைவருக்குள்ளும் ஒரே அச்சில் வடிவமைத்த அந்த மனிதநேயத்தால் அடையாளம் காண்கிறீர்களா? நீங்கள் கேட்பீர்கள். அத்தியாயம் 1. புர்கா மற்றும் பார்வையின் மோதல். துணை தலைப்பு: முக்காடிட்ட பெண் மற்றும் காரின் மோதல். The Veiled Woman and the Car's Conflict. இது தீபாவளியின் 2ஆம் நாள். இன்று கடைகள் மூடப்பட வேண்டும். அதனால் நகரத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள என் பண்ணை விவசாய நிலத்தில் அங்கு விவசாய பணிகளின் முன்னேற்றத்தை அறிந்து கொள்ளும் எண்ணத்துடன் நான் தனியாகச் சென்றேன். இப்போது திரும்பும்போது மாலை பொழுது மங்கிவிட்டது. திடீரென்று கிராமப்புற வெறிச்சோடிய பாதையில் எனது காரை நிறுத்த கையசைக்கும் ஒரு முக்காடிட்ட பெண் எனக்கு காணப்பட்டார். ஒருவேளை அவர் இளம் வயதினராக இருக்கலாம். சில நிமிடங்கள் நான் காரை நிறுத்தவா வேண்டாமா என்ற மனப்போராட்டத்தில் இருந்தேன். முடிவில் நான் காரை நிறுத்திவிட்டேன். அவள் என் பக்கம் வந்ததும் நான் கண்ணாடியை திறந்தேன். நான் எதையாவது பேசுவதற்கு முன்பே அவள் என்னை கேட்டாள். நீங்கள் என்னை சார்மினார் வரை கொண்டு செல்ல லிஃப்ட் கொடுக்க முடியுமா? ஒரு அந்நிய, அதுவும் புர்கா அணிந்த யுவதி என்னை ட்ராப் செய்யவில்லையே. இந்த எண்ணம் என்னை சில நிமிடங்கள் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இருந்தாலும் நான் வெறிச்சோடிய இடத்தில் உதவி கேட்கும் இந்த பெண்ணை புறக்கணிக்க முடியவில்லை. சார்மினார் வழியாகச் செல்லும் பாதை எனக்கு 10 கிலோமீட்டர் கூடுதலாக இருந்தாலும் நான் சம்மதமாக தலையசைத்து என் பக்கத்தில் இருந்த இருக்கையின் கதவை திறந்தேன். அந்த யுவதி தயங்குவது போல் தோன்றியது. இதனால் அவள் பின் சீட்டில் உட்கார விரும்புகிறாள் என்று எனக்கு தோன்றியது. அப்போதுதான் முதல் முறையாக நான் வாய் திறந்து அவளிடம் சொன்னேன். பின் சீட்டில் என் பண்ணையிலிருந்து கொண்டு வந்த பழங்கள் மற்றும் காய்கறிகள் வைக்கப்பட்டுள்ளன. ஒருவேளை அந்த தருணத்தில் அவள் நினைத்திருக்கலாம், அந்நிய மனிதனுடன் காரில் தனியாக இருக்கும்போது அவள் பின்னால் அல்லது பக்கத்து சீட்டில் அமர்வதில் பெரிய வித்தியாசம் இருக்கப் போவதில்லை. அவள் பக்கத்தை மாற்றி வந்து என் பக்கத்தில் உள்ள இருக்கையில் அமர்ந்தாள். அப்போது நான் காரை முன்னோக்கி ஓட்ட ஆரம்பித்தேன். காரை ஓட்டிக்கொண்டே நான் அவளை சாய்ந்த பார்வையுடன் பார்த்தேன். அவள் என்னை பார்க்கவில்லை. அவளது பார்வை முன்னால் உள்ள சாலையில் பதிந்திருந்தது. புர்காவிலிருந்து எனக்கு அவளது கண்கள் மட்டுமே தெரிகின்றன. அதில் இந்த நேரத்தில் ஆழ்ந்த சோகம் மட்டுமல்ல, கண்ணீரும் மின்னிக் கொண்டிருப்பது தெரிகிறது. இதைக் கண்டு அவளிடம் பேசுவது சரியல்ல என்று நான் கருதினேன். நான் காரின் வேகத்தை அதிகரித்தேன். அடுத்த சில நிமிடங்களில் நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அச்சுறுத்தல் இல்லை என்று உணர்ந்தோம். எதையோ நினைத்து ஸ்டீரியோவையும் ஆஃப் செய்தேன். அப்போது எனக்கும் அந்த யுவதிக்கும் இடையே மௌனம் நிலவியது. அவ்வப்போது சாய்ந்த பார்வையால் பார்த்தபோது அவள் தன் புர்காவை சற்றே விலக்கி கையில் இருந்த கைக்குட்டையால் தன் கண்களை துடைத்துக் கொண்டிருப்பதை நான் கவனித்தேன். இதைக் கண்டு அவளுக்கு லிஃப்ட் கொடுக்க என் தைரியம் எனக்கு சரியானதாக தோன்றியது. இந்த ஏழை பெண் எதனால் மனரீதியாக கலங்கியிருக்கிறாளோ என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன். சார்மினார் வரையிலான 45 நிமிட பயணத்தில் நாங்கள் இருவரும் அவரவர் சிந்தனைகளில் மூழ்கியிருக்க வேண்டும் என்று நான் உணர்கிறேன். அவள் எந்தெந்த எண்ணங்களில் மூழ்கியிருக்கிறாள் என்று எனக்கு துளியும் தெரியவில்லை. ஆனால் என் எண்ணங்கள் அவளைச் சுற்றியே இருக்கப் போகின்றன.
முதலாவதாக அவள் வேறு இனத்தைச் சேர்ந்தவள் என்று என் மனதில் தோன்றியது. அந்த தருணத்தில் கடவுள் அவளுக்கும் எனக்கும் இடையில் ஒரே ஒரு வேறுபாட்டை மட்டுமே உருவாக்கினார் என்று நான் நினைத்தேன். அது நான் ஆணாக இருப்பதும் அவள் பெண்ணாக இருப்பதுமாகும். மற்றொரு இயற்கையான வேறுபாடு நேரத்தால் கொடுக்கப்பட்டது. அந்த யுவதி இந்த உலகில் என்னை விட சுமார் 25 வருடங்கள் கழித்து பிறந்திருக்கலாம். இது எனது அனுமானம் மட்டுமே, ஏனென்றால் அவள் புர்காவில் இருந்ததால் நான் அவளது சோகமான துக்கத்தால் மூழ்கிய கண்களின் ஒரு பார்வையை மட்டுமே பார்க்க முடிந்தது. வெறிச்சோடிய சாலையில் அவளது சோகமான துயரமான நிலை என் இதயத்தை கலக்குகிறது. நான் உணர்ச்சிவசப்பட்டேன். கடவுள் மற்றும் நேரம் காரணமாக எங்களிடையே இயற்கையாக சில சிறிய வேறுபாடுகள் உள்ளன, ஆனால் நாம் நமக்குள் எத்தனை செயற்கை வேறுபாடுகளை உருவாக்கிக் கொண்டோம் என்று நான் நினைக்கிறேன். அவளுக்கும் எனக்கும் இடையில் வேறு இனத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய வேறுபாடு உள்ளது. இதன் காரணமாக அவளது மற்றும் எனது உடையில் பெரிய வித்தியாசம் வந்துள்ளது. எனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஆடைகளை நான் அணிந்திருக்கிறேன். அவள் தேவைக்கு அதிகமான ஆடைகளில் சுருங்கி மறைந்திருக்கிறாள். அவள் மற்றும் என் இருவரின் பசி உணர்வுகளும் பெரும்பாலும் ஒரே மாதிரியாக இருக்கும். அவளது இதயத்தில் மகிழ்ச்சி மற்றும் வலியின் உணர்வுகளும் என்னைப் போலவே இருக்கும். வாழ்க்கையில் சாதகமான நிலைமைகளுக்கான ஆசையும் நம் இருவருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும். மேலும் நான் லிஃப்ட் கொடுக்கும்போது அவளுக்கு எவ்வளவு பயந்தேனோ, ஒருவேளை காரில் அமர்ந்திருக்கும் போது அவள் எனக்கும் அவ்வளவு பயந்திருக்கலாம். அடுத்த சிந்தனை கோவையில் நம் சமூகத்தில் எத்தனை வேறுபாடுகளை நாம் உருவாக்கியுள்ளோம் என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன். பணத்தை உருவாக்கி நாம் யாரையோ பணக்காரர் என்றும் யாரையோ ஏழை என்றும் அழைக்க ஆரம்பித்தோம். படிப்புக்கான வாய்ப்புகளை நமக்குள் குறைத்தோ அதிகப்படுத்தியோ வைத்து யாரையோ அறிவாளி என்றும் யாரையோ படிக்காதவர் என்றும் அழைக்க ஆரம்பித்தோம். இவ்வளவு மட்டும் இருந்தால் கூட அதிக கவலை இல்லை. ஆனால் உலகிலும் சமூகத்திலும் உருவாக்கப்பட்ட வேறுபாடுகளின் அடிப்படையில் பரஸ்பரம் எந்த வரலாறும் இல்லாத போதிலும் முற்றிலும் அந்நியர்களிடம் நாம் சிலரிடம் வெறுப்பையும் சிலரிடம் பாசத்தையும் நம்புகிறோம். இந்த வெறுப்பு அல்லது பாசத்திற்கு அடிப்படை இனமோ மொழியோ அல்லது நாடோ வேறாகவோ ஒன்றாகவோ இருப்பது மட்டுமே ஆகும். உலகிற்கு அனுப்பும் முன் கடவுள் ஒவ்வொரு மனிதனின் மனதையும் உறுப்புகளையும் ஒரே அச்சில் வடிவமைக்கிறார் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் உலகில் பிறந்த உடனேயே அவனுடன் எத்தனை விதமான டேக்குகள் ஒட்டத் தொடங்குகின்றன. அனைவருக்கும் வாழ்க்கையில் சாதகமான நிலைமைகள் ஒரே மாதிரியாக தேவைப்படுகின்றன. தனக்கான புகழும் மரியாதையும் வேண்டும் என்ற ஆசை அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. நாம் அனைவரும் நம் அன்பானவர்களின் சேர்க்கை மற்றும் பிரிவின் நிலையில் மகிழ்ச்சியையோ அல்லது துக்கத்தையோ ஒரே மாதிரியாக அனுபவிக்கிறோம். அப்படியிருந்தும் ஒவ்வொரு மனிதனின் தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் உள்ள ஆசைகளும் அளவுகோல்களும் ஏன் இவ்வளவு வித்தியாசமாக இருக்கின்றன? இத்தகைய சிந்தனை குழப்பத்தில் மூழ்கி நான் காரை ஓட்டிக்கொண்டே இருந்தேன். சார்மினார் வந்ததும் நான் காரை நிறுத்தினேன். அப்போது அந்த யுவதி என்னிடம் மொபைல் நம்பர் கேட்டாள். என் பையிலிருந்து எனது ஒரு கார்டை அவளிடம் கொடுத்தேன். அவள் காரின் கதவை திறந்து வெளியே வந்து மரியாதையுடன் குனிந்து என்னை பார்த்து நன்றி தெரிவித்தாள். பின்னர் கதவை மூடினாள். பிறகு அவள் நடந்து சென்று முன்னால் இருந்த ஒரு சந்தில் திரும்பியதும் நான் என் வீட்டின் பாதையில் காரை ஓட்டினேன். சுமார் ஒரு மாதத்திற்கு பிறகு எனக்கு முகநூலில் ஃபேஸ்புக் ஒரு வழக்கறிஞர் ஃபிர்தௌஸ் என்பவரிடமிருந்து நண்பர் கோரிக்கை வந்தது. அவளுடன் எனக்கு பொதுவான நண்பர்கள் யாரும் இல்லை. அவளுடைய முகநூல் பக்கமும் பூட்டப்பட்டிருந்தது. பொதுவாக நான் இத்தகைய நண்பர் கோரிக்கைகளை ஏற்க மாட்டேன். ஆனால் வேறு பிரிவைச் சேர்ந்த ஒரு அந்நிய பெண் என் மீது ஆர்வம் காட்ட காரணம் என்ன என்பதை அறியும் ஆர்வத்தில் நான் ஃபிர்தௌஸின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டேன். அவளது சுவரில் ஸ்க்ரோல் செய்யும்போது சில புகைப்படங்கள் மூலம் பண்ணை வீட்டிலிருந்து திரும்பும்போது வெறிச்சோடிய இடத்தில் என் காரில் லிஃப்ட் எடுத்த யுவதி இவள்தான் என்று எனக்கு தோன்றியது. உண்மையில் முகநூலிலும் அவளது புகைப்படங்கள் புர்காவில்தான் உள்ளன. வழக்கறிஞராக இருந்தும் ஃபிர்தௌஸால் தன் பர்தாவிலிருந்து வெளியே வர முடியவில்லையே என்று நான் ஆச்சரியப்பட்டேன். பின்னர் இது அவளது மற்றும் அவளது குடும்பத்தின் தனிப்பட்ட விஷயங்கள் என்று நினைத்து நான் இந்த எண்ணத்தை என் மூளையிலிருந்து உதறிவிட்டேன். பின்னர் ஃபிர்தௌஸ் என் முகநூல் நண்பர் ஆன பிறகு மேலும் 2 மாதங்கள் கடந்தன. ஒரு காலை பொழுதில் ஃபிர்தௌஸிடமிருந்து எனக்கு மெசஞ்சரில் இன்பாக்ஸில் ஒரு செய்தி காணப்பட்டது. செய்தி இந்தியில் இருந்தது. என்னை ஐயா சார் என்று அழைத்து ஃபிர்தௌஸ் எழுதினார். 3 மாதங்களுக்கு முன்பு நீங்கள் சார்மினார் வரை காரில் லிஃப்ட் கொடுத்த புர்கா அணிந்த பெண் நான். அந்த வெறிச்சோடிய இடத்தில் நான் லிஃப்ட் கேட்ட போதிலும் உங்கள் பக்கத்து சீட்டில் உட்கார எனக்கு பயமாக இருந்தது.
என் மீது துஷ்பிரயோகம் மற்றும் ஒருவேளை என் கொலைக்கு நானே அழைப்பு விடுக்கிறேன் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் அன்று நான் இருந்த ஆபத்தான நிலையில் என் மீதான அத்தகைய அச்சங்களை நான் புறக்கணித்தேன். காரில் உங்களுடன் தனியாக இருந்தபோதிலும் நீங்கள் என்னை என் இலக்கை நோக்கி பாதுகாப்பாகச் சேர்த்தீர்கள். ஒரு அந்நிய ஆணுக்கு உங்களுக்கு பயப்படாமல் இருப்பதற்கு காரணம், அந்த நாளில் நான் என் கணவராக கருதியவரே என்னிடம் தன் உறவினர் போல் நடந்து கொள்ளவில்லை. உண்மையில் நான் அன்று என் கணவருடன் என் அக்கா வீட்டிற்குச் சென்றேன். அங்கே நடந்த நகைச்சுவை பேச்சுகளுக்கு மத்தியில் என் அக்காவின் கணவரின் தம்பி என் கணவர் நசீருக்கு முன்னால் ஒரு கேலி பேசினார். அவர், எல்லோரும் என் நிக்காஹ் திருமணம் பற்றி பேசுகிறார்கள், நான் ஃபிர்தௌஸை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று அவர்களிடம் எப்படிச் சொல்வது? ஃபிர்தௌஸுக்கு விவாகரத்து ஆகும் நாளில் நான் அவளை திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறினார். என் அக்காவின் கணவரின் தம்பி சொன்ன பேச்சில் எந்த தீவிரமும் இல்லை. தீவிரமாக இருந்திருந்தால் என் கணவர் நசீர் முன்னால் ஏன் அப்படிச் சொல்ல வேண்டும்? இதனால் நசீர் கோபமடைந்தார். திரும்பி வரும் வழியில் அவரது பைக்கின் பின்னால் அமர்ந்து நான் எனது விளக்கத்தில் இதையே சொன்னேன். எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நான் சொன்னேன். நசீர் என்னை நம்பவில்லை. நடுவழியில் என் நகைகள், பர்ஸ் என எல்லாவற்றையும் பறித்து கொண்டார். பிறகு 3 முறை தலாக் சொல்லி என்னை அந்த வெறிச்சோடிய இடத்தில் விட்டு சென்றார். அப்போது நான் உங்களிடம் லிஃப்ட் எடுத்தேன். அப்படி நான் சார்மினார் என் அப்பா வீட்டிற்கு செல்ல முடிந்தது. நான் வழக்கறிஞர். நாட்டில் 3 தலாக் இப்போது சட்டவிரோதமானது என்று எனக்கு தெரியும். என் முன்னாள் கணவர் நசீர் மீதான இந்த சட்டவிரோத விவாகரத்து இப்போராட்டத்தை நான் இப்போது நீதிமன்றத்தில் நடத்தி வருகிறேன். நசீர் தற்போது ஹவாலாத்தில் சிறை காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு எழுதுகிறேன், ஏனென்றால் அன்றைய தினம் எனது ஆபத்தான நிலையில் நீங்கள் காரில் என்னிடம் நடந்து கொண்ட விதம் அனைவருக்கும் பின்பற்றத்தக்கது. என் கையறு நிலையில் நீங்கள் என் தனிப்பட்ட விஷயங்களில் எட்டி பார்க்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இந்த செய்தியின் மூலம் கடைசியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், உங்கள் ஆளுமையில் இருப்பது நீங்கள் ஒரு உண்மையான மனிதர் என்பதற்கான அறிமுகத்தை அளிக்கிறது. உங்களின் ஒரு ரசிகை, ஃபிர்தௌஸ். அதை படித்த பிறகு நான் ஃபிர்தௌஸுக்கு அடுத்த செய்தியை அனுப்பினேன். அதில் நான் கேட்டேன், நான் எழுதும் ஆர்வம் கொண்டவன். நான் உங்கள் பெயரை மாற்றி இதை எனது நினைவு சின்னமாக வெளியிடலாமா? ஃபிர்தௌஸ் உடனடியாக பதிலளிக்கவில்லை. அப்போது நான் யோசிக்க ஆரம்பித்தேன், நான் எங்கேயாவது என் மாணவ பரிச்சயத்தை இழந்துவிட்டேனோ? 2 நாட்களுக்குப் பிறகு ஃபிர்தௌஸின் பதில் வந்தது. அவள் எழுதினாள், ஐயா, நிச்சயமாக நீங்கள் உங்கள் நினைவு சின்னத்தை வெளியிடுங்கள். இதனால் வேறு எந்த பெண்ணும் இப்படி ஆண் அடக்குமுறைக்கு பலியாகாமல் இருக்க முடியும். இதற்காக நீங்கள் ஃபிர்தௌஸ் என்ற பெயரை மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. வழக்கறிஞர் ஃபிர்தௌஸ் என்ற பெயரை குறிப்பிட்டு உங்கள் நினைவு சின்னத்தை வெளியிடுங்கள். இப்போது மாணவ பரிச்சயம் இந்த அத்தியாயத்தின் மீது ஜெமினாய் எழுதிய விமர்சனம், குறைபாடுகளை சுட்டிக்காட்டுதல் மற்றும் வழிகாட்டுதலை கேளுங்கள். துணை தலைப்பு, புர்கா மற்றும் பார்வையின் மோதல். முக்காடிட்ட ஒரு பெண்ணுக்கு லிஃப்ட் கொடுப்பதற்கு முன் கார் உரிமையாளர் அச்சத்திற்கும் மனிதநேயத்திற்கும் இடையில் ஊசலாடும் ஒரு தார்மீக மோதலுடன் மோரல் டிலெமா இந்த அத்தியாயம் தொடங்குகிறது. இந்த உள்மோதல் நமது சமூகத்தின் செயற்கையான வேறுபாடுகளையும் பாரபட்சங்களையும் மிகவும் திறமையாக எடுத்துக்காட்டுகிறது. இந்த பகுதியின் மிகப்பெரிய பலம் மௌனத்தின் உரையாடல், டயலாக் ஆஃப் சைலன்ஸ். பயணம் முழுவதும் கார் உரிமையாளருக்கும் ஃபிர்தௌஸுக்கும் இடையில் அமைதி நிலவுகிறது. ஆனால் கார் உரிமையாளரின் எண்ணங்கள் மனிதநேயத்தின் உலகளாவிய கொள்கைகளை, பசி, வலி மற்றும் மரியாதைக்கான ஆசை அனைவருக்கும் சமமானது என்பதை நிறுவுகின்றன. ஃபிர்தௌஸின் செய்தி இந்த மௌனத்திற்கு ஒரு நாடக திருப்பத்தை அளிக்கிறது. 3 தலாக்கின் வலி ஃபிர்தௌஸ் காரில் ஏறுவதற்கு முன் உணர்ந்த பயம் சரியானது என்பதை நிரூபிக்கிறது. நசீரின் செயல் வெளிப்புற மனிதனின் கார் உரிமையாளர் இரக்கத்திற்கு மாறாக மிக நெருக்கமான மனிதனின் கணவன் கொடுமையை காட்டுகிறது.
முடிவில் கார் உரிமையாளரின் ஆளுமை அவர் ஒரு உண்மையான மனிதர் என்பதற்கான அறிமுகத்தை அளிக்கிறது என்று ஃபிர்தௌஸ் சொல்வது கதையின் மைய நோக்கத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு மானவ பரிச்சயத்தை மனிதநேயத்தின் அறிமுகத்தை தேட கேட்பவரை தூண்டுகிறது. அத்தியாயம் 1 முடிந்தது.